கூப்பிடுகிற ஜெபம், அதாவது அது அதிகாரமுள்ள ஜெபம் வந்து 2 அதிகாரமுள்ள ஜெபம் வந்து மற்றவர்கள் ஜெபிக்கும் போது பூமியிலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போகும். அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அப்போது இன்னொன்று வந்து பரலோகத்திலேருந்து ஜெபிக்கிற ஜெபம் பூலோகத்துக்கு வரும். நம்மளுடைய ஜெபத்துக்கு ஒரு பவர்ஃபுல் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் இதை விட நம்மளை விட இரட்டிப்பான ஆசீர்வாதம் கரத்திலிருந்து வருகிறது. ஆனால் இந்த ஜெபம் 2 வகைப்படும். 2 வகை. என்ன? கூப்பிடுகிற ஜெபம், கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுற ஜெபம். 2வது கட்டை அவுக்குற ஜெபம், கட்டை அவுக்குற ஜெபம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. கூப்பிடுகிற ஜெபம் 1, 2வது கட்டை அவுக்குற ஜெபம். ஏன்னா இயேசுவும் இப்படி தான் ஜெபித்தாராம். பிதாவை நோக்கி கூப்பிட்டார், கட்டுகளை அவுத்தார். என்ன செய்தார்? ஆமாம், சமுத்திரத்தை கட்டி போட்டாராம். சமுத்திரத்தை கட்டி போட்டார். அதான் கட்டி ஜெபிக்கிற ஜெபம். கட்டி அவுக்கிற ஜெபம் வேற, கட்டி ஜெபிக்கிற ஜெபம் வேற. அதாவது சமுத்திரத்தை கட்டி போட்டாராம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 8:22 சொல்லுகிறது, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்போது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினாலே நிறைந்ததாம். பாரு, இயேசு கிறிஸ்து அடித்தட்டில் போய் படுத்து அவர் உறங்கி கொண்டு இருக்கும்போது, படகு ஓடிக்கொண்டு இருக்கும்போது அவர் நித்திரையாயிருந்தார். அப்போது கடலிலே ஒரு சுழல் காற்று உண்டாயிற்றாம். அப்போ பூமிக்குள்ளேருந்து கடலுக்குள்ளேருந்து ஒரு பெரிய சூறாவளி காற்று எழும்பியதாம். சூறாவளி காற்று எழும்பினது. அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்திருந்ததாம். அந்த படகு முழுவதும் தண்ணியால் நிரம்பிடுச்சான். அந்த காற்றுனால அந்த தண்ணி மொத்தமே அந்த படகு ஃபுல்லாக மூடிடுச்சான். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் இயேசுகிட்ட வந்து, ஆண்டவரே ஐயரே ஐயரே என்று சொன்னால், போதகரே போதகரை எழுந்துருங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், தண்ணி ஃபுல்லாக எங்களை நிரப்பிடுச்சு, படகு உடையத்தக்கதாக இருக்கிறது, நாங்கள் கடலில் முழுகிடுவோம், எழுந்துருங்கன்னு சொல்லி எழுப்புறாரு. அவர் எழுந்து என்ன பண்ணாராம்? சமுத்திரத்தை கட்டி போட்டாராம். என்ன பண்ணாராம்? சமுத்திரத்தை கட்டினாராம். எப்படி கட்டினாராம்? வார்த்தையால். இறையாதே, அம்மா இதெல்லாம் இரு என்று அந்த வார்த்தை சொன்ன பண்ண அந்த வார்த்தைக்கு அதுங்க அப்படியே கட்டப்பட்டு இருந்துச்சுங்களாம். வார்த்தைக்கு எப்படி இருந்ததா? கட்டப்பட்டு இருந்ததுங்களாம். பாருங்க, அப்படியே ஜலமும் காற்றும் அவருடைய வார்த்தைக்கு அடங்கி போயிருந்ததாம். ஜலமும் காற்றும் அவருடைய வார்த்தைக்கு, ஆமாம், அந்த கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளை இடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டு இருந்தார்களாம். காற்றையும் சமுத்திரத்தை கட்டி போட்டாரு. ஆனால் இவங்களுடைய மனசை கட்டி அவிழ்த்தாராம். மனுஷனுக்கு இருக்கிற அந்த பயத்தை என்ன பண்ணாராம்? அதில் கட்டப்பட்டிருந்தாங்களாம். அந்த பயத்தில் மறிச்சிடுவன்ற பயத்தில் உடனே அவங்க மனசை கட்டி அவிழ்த்து விட்டாராம். தைரியமாக இருங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன், நான் உங்களோட கூட இருக்கிறேன், ஏன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை? ஒரு நேரத்தில் நமக்கு கேட்குற சில
ஜப குறிப்பு பதில் கிடைக்காது. சீஷர்கள் கூடவே ஆண்டவர் கூடவே இருக்கிறாங்க. ஆண்டவர் தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் எழுப்புறாங்க. இப்போ ஆண்டவருக்கு கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறது விசுவாசத்தோடு கேட்க வேண்டுமாம். ஆண்டவர்கிட்ட கேட்குறது விசுவாசத்தோடு நம்ம கேட்க வேண்டாம். விசுவாசத்தோடு கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சா விசுவாசம், கிடைக்கலன்னா அசுவிசுவாசம். அப்படி இருக்கக்கூடாது. நான் கேட்பேன், கர்த்தர் நிச்சயமாக எனக்கு கொடுப்பார். ஏன்னு சொன்னால் அவர் அதிகாரம் படைத்த தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் உனக்கு செய்ய நினைச்சிட்டா அது ஒருவரெல்லாம் தடை பண்ணவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் நம்மளோடு கூட இருக்கிறவர். அந்த சீஷருடைய மனதை கட்டு அவிழ்த்தாரு, கடலை கட்டி போட்டார். அதை தாண்டி வராதேன்னு சொல்கிறாரு. கடலுக்கு கூட கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறாராம். இதை தாண்டி நீ வரக்கூடாது என்று சொல்லி ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். கட்டி போட்டிருக்க, அதுக்கு மேலே நீ வரக்கூடாது. அதனால தான் அந்த அலைகள் வந்து அந்த அலையோடு போயிடுது. அதை தாண்டி வராமல் இருக்கிறதுக்கு அங்கே ஆண்டவர் கட்டி போட்டு இருக்கிறார். எல்லாரும் ஜனங்களுடைய மனசை கட்டு அவிழ்த்து விட்டு இருக்கிறார். ஏன் தைரியமாக பீச்சு போய் பார்த்துட்டு வரலாம்ல? ஆவியை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், கட்டு அவுக்குறாராம். அதுலேயே தொடர்ந்து 29 வரை வாசிங்க பார்க்கலாம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரனேருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்கரிலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மக்கள் சத்தத்தோடு சொன்னா. ஏன்னா பிசாசு ஆண்டவருக்கு நடுங்க. பிசாசு அதுக்கு தான் சொல்கிறது, ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஏன்னா அவர் நம்மளோட கூட இருக்கிறாரு. பிசாசு பிடிச்சுவேன் ஓடி வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கேட்குறான், உனக்கு எனக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தவா நீ வந்திருக்கிற என்று சொல்லி மக்கா சத்தம் போட்டு அவன் சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். அவன் கட்டப்பட்டிருந்தான் சங்கிலிகளால். அதிலே 35வது வசனம் சொல்லுகிறது, அப்போது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாருங்க, அப்போ அவன் நிர்வாணமாய் தன் சுய நினைவை இழந்து பைத்தியம் போல் அவன் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டு இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் இடத்துல நெருங்கும் போது அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா 2000 பன்றிகள் 2000 பிசாசுகள் ஓடி போனது. அப்போது அவன் புத்தி தெளிந்தவனாய் ஆண்டவர் பாதத்து அருகே உட்கார்ந்து இருந்தானாம். நம்ம சபைக்கு ஒரு மகள் வந்து கொண்டு இருந்தாங்க. புத்தி தெளிந்து
இன்றைக்கு மக்களாக இருக்கிறாங்க, நல்ல கணவனுக்கு ஒரு மனைவியாக இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால கர்த்தர் அந்த மக்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்து தெளிவாக பேசுகிறார்கள், அமைதியாக பேசுகிறார்கள். முன்ன மாதிரியெல்லாம் சத்தம் போட்டு எல்லாம் பேசலை, அமைதியாக பேசுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளிடத்தில் வந்தால் பலவீனங்கள் ஓடி போகும், பயங்கள் ஓடி போகும். ஏன் சொன்னால் கர்த்தர் காற்றுக்கும் கடலுக்கும் அதிகாரத்தை கொடுத்து கட்டி போடுகிற கர்த்தர் பெரியவர். எந்த தெய்வத்தாலையும் காற்றையும் அதட்ட முடியாது, கடலையும் இறையாது என்று சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால் அதை உருவாக்கினவரே கர்த்தர் தான். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதுங்க கட்டுப்பட்டு இருந்துச்சாம். இந்த ஆவிகள் எல்லாம் கர்த்தர் கட்டவுத்து விட்டதுனால அவனை பிடித்திருந்த பிசாசுகள் அந்த மனிதனை விட்டு ஓடி போய் மாண்டு போனதாம். அப்போது இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருந்தால் இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள், மரண பயங்கள், பல போராட்டங்கள், பல ஆபத்துக்கள் எவ்வளவோ இருந்திருக்கலாம், பயந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால இன்ற வரைக்கும் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறார். இன்ற வரைக்கும் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்போஸ்தலர் கால சபையில் இப்படி தான் ஜெபித்தார்களாம். அப்போஸ்தலர் காலத்தில் இப்படி தான் ஜெபித்தார்களாம். எப்படி ஜெபித்தார்களாம்? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5-8 வரை வாசிப்போம். அப்படியே பேதுரு அப்படி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5-8 வரை. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினாங்களாம். ஏன் பேதுருக்காக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணாங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலருடைய காலத்தில் ஏரோதுவை கட்டி ஜெபித்தார்களாம். யாரை கட்டி ஜெபித்தார்களாம்? ஏரோது ராஜா வந்து பேதுருவை கொலை செய்யக்கூடாது, சிறைசாலையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏரோதனுடைய அந்த மன்னதை கட்டி அந்த மரியாள் வீட்டில் கூடி ஜெபித்தார்களாம். அப்போ அந்த அதிகாரத்தை யார் நமக்கு கொடுக்கறது? கர்த்தர். அந்த அதிகாரத்தை யார் கொடுக்கறது? கர்த்தர். ஏரோதுவை கட்டி அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஜெபித்தார்களாம். வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, எத்தனை காவலாளி இருந்தாலும் சரி, உன்னை சிறைக்குள்ளே போட்டு அடக்கி வச்சிருந்தாலும் சரி, உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சிறையிருப்பை மாற்றுகிறவர் கர்த்தர். அந்த சிறையிருப்பை மாற்றுகிறவர் சிறைச்சாலை காத்து கொண்டு. அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பூமியில் ஜபிக்கிற ஜபம் பரலோகத்திலேருந்து அழகாக ஒரு பதில் வருதுங்க. என்ன பதில்? சிறைசாலையில் ஜெயிலில் 2 சங்கிலியால் 2 கையை 2 கையில் சங்கிலி கட்டி போட்டுட்டு 2 பக்கத்துலேயும் ஆட்களை படுக்க வச்சுட்டு நடுமத்தில் படுக்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏரோதனுடைய இருதயத்தை அந்த ஜனங்கள் கூடி அவன் இருதயத்தை கட்டி ஜெபித்தார்கள். குறித்த நாளுக்கு தான் அந்த ஜெயிலிருந்து அந்த ஏரோது பேதுருவை வெளியே கொண்டு வர வேண்டும். ஆனாலும் அவன் வெளியே கொண்டு வருவதற்கு முன்னாடி இந்த ஜபத்துக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமையை அனுப்பினார்.
அதிகாரத்தோடு அனுப்புகிறார். அந்த அதிகாரம் எப்படி என்று சொன்னால், சிறைசாலையில் ஒரு பெரிய வெளிச்சம் அங்கே காணப்பட்டது. அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடனே எல்லா சங்கிலிகளும் அப்படியே உடைந்து நொறுங்கி போனது. அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடனே அந்த கையில் இருந்த எல்லா சங்கிலிகளும் தானே கழன்று விழுந்ததாம். அப்போ அந்த ஜபத்துக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கு பாருங்க. அந்த ஜபத்துக்கு அவ்வளோ பெரிய பவர். வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னம் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு போதும். எந்த சிறையில் எதற்காக நீ கட்டப்பட்டு இருக்கிறாயோ, இந்த வருடத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லி. எதுக்கு கட்டப்பட்டிருக்கிற? எந்த சூழ்நிலை சிக்கி கொண்டு இருக்கிற? எதனால நீ மீண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா. வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றி விடுதலையின் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து என் பின்னாடி வா என்று சொல்லி அழைக்கிறார். அப்போது அவன் அந்த சிறையிருப்பிலிருந்து தேவனுக்கு பின்னாடியே போகிறான். தேவனுக்கு பின்னாடியே போகிறான். அதே 12ஆம் அதிகாரம் 18 24 வரை வேதம் சொல்லுகிறது. பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. பேதுருவை வெளியே கொண்டு வரணும். ஆனால் போய் பார்க்குறாங்க, ஆனால் பேதுருவை காணோம். யாரை காணோம்? பேதுருவை காணோம். அதை குறித்து அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற எல்லா காவல் சேவகர்கள் என்ன செய்கிறாங்க? கலக்கம் உண்டாயிற்று. அங்கே என்ன உண்டாயிற்று? கலக்கம் உண்டாயிற்று. கலகம் கொஞ்சம் நெஞ்சமான கலகம் அல்ல. என்னாச்சு? அவன் எப்படி போனான்? ஒரே குழப்பம். ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். ஏரோது அவனை தேடி காணாம போனான். ஆனால் தேவதூதன் அவனை யூதேயா தேசத்துக்கு கொண்டு போய் விட்டார். எங்கே கொண்டு போய் விட்டாரு? யூதேயா தேசத்தில் கொண்டு போய் விட்டார். அக்காலத்தில் ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாக இருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானத்தை கேட்டுக்கொண்டார்கள். பேதுருவை தேடி பார்த்து கலகம் அதிகமானதனால அந்த சிறைசாலனை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள். ஆனாலும் ஒருமனப்பட்டு பிலாத்துவை தங்கள் வசமாக்கி கொண்டு சமாதானம் வேண்டும் என்று என்ன பண்ணாங்களாம்? கேட்டுக்கொண்டார்களாம். குறித்த நாளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து பேதுரை தேடியும் காணாமல் அந்த ஏரோது என்ன செய்தானா, குறித்த நாளில் குறிப்பிட்ட ஒரு நாள் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தானாம். வாசிங்க. அப்போது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல,
இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தாங்க. ஒரு ராஜா பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு ஜனங்க தேவனுக்கு மகிமைப்படுத்தல, அந்த ராஜாவை மகிமைப்படுத்தல. இது மனுஷ சத்தம் இல்லை, இது தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்களாம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஏரோது மரித்தவுடனே இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய வசனம் அங்கே பள்ளிக்கு பெருகினது. தேவனுடைய வசனம் அந்த இடத்துல பள்ளிக்கு பெருகினது என்று அப்போஸ்தலர்கள் மூலமாக வேத வசனம் பள்ளிக்கு பெருகினது. இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொல்லி. அதுபோல் நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை நம்ம சொல்வோமானால் நம்ம மூலமாக, இந்த சபையின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் பெரியவர். மோசே கூட இப்படி தான் ஜெபித்தான். மோசே எப்படி ஜெபித்தான்? இப்படி தான் ஜெபித்தான். எப்படி? கட்டி ஜெபித்தான், கட்டி அவிழ்த்து ஜெபித்தான், கட்டி ஜெபித்தான். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறது. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்களாம். எப்படிங்க வெட்டாந்தரையில் நடந்து போக முடியும்? அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் என்ன இருக்கு? கோல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அந்த செங்கடலை கட்டி போட்டாராம். என்னது? செங்கடலை கட்டி போட்டார். உன் கையில் என்ன இருக்கிறது? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் கடந்து போவார்கள். 21வது வசனம் சொல்கிறது. அதிலேயே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்போ பாருங்க, தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறது. யோர்தான் நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. சமுத்திரத்தில் தண்ணி பாய்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. பின்னாடி ஆபத்து இருக்கிறது, முன்னாடி ஆபத்து இருக்கிறது. ஜனங்க போக முடியாமல் தவிக்கிறாங்க. மோசேயின் இடத்தில் முறுமுறுக்கிறாங்க. மோசே ஆண்டவர் இடத்துல கூப்பிட்றான். அந்த பூமியில் கூப்பிடுக்கிற அந்த ஜபம் பரலோகத்திலேருந்து உடனே பதில் வருது. உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது இல்லை? அது சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். உன் கையில் என்ன இருக்குது? சமுத்திரத்தை மேலே நீட்டு. ஆனால் ஆண்டவர் அந்த சமுத்திரத்தை கட்டி போட்டாராம். எப்படி கட்டி போட்டார்? காற்றை வீச பண்ணினார். ஒரு மதில் மாதிரி அப்படியே நிற்க வச்சுட்டாருங்க. அப்படியே கட்டி போட்டார். இந்த பக்கம் அப்படியே எழும்பி அப்படியே மதில் மாதிரி சவுர் மாதிரி நிற்குது, இந்த பக்கம் ஒரு சவுர் மாதிரி நிற்குது, நடுமத்தில் பாதை போகுதுங்க. ஆண்டவர் சமுத்திரத்தை கட்டி போடுகிற தேவன். ஆண்டவர் சமுத்திரத்தை கட்டி போடுகிற தேவன். அவர் கட்டி போட்டாராம். அதே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. 15:8 உமது நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடு கடல்லே உறைந்து போயிட்டான். நாசின் சுவாசத்தினாலே
என்ன படுறது, நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்று வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றதாம் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய அந்த அவர் விடுற அந்த மூச்சு காற்று, அதுக்கு கட்டளை இடுகிறார் ஆண்டவர். அந்த காற்று அவர் வாயிலிருந்து சுவாசிக்கிற அந்த காற்று அந்த கடல் சவுறு மாதிரி எழுப்பி நிற்குதான். எப்படி எழுந்து நிற்குது? ஆமாம், சவுறு மாதிரி குவிந்து நின்று வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. வெள்ளம் கரை திரண்டு ஓடுகிறது. அந்த வெள்ளமாகப்பட்டது நிமிர்ந்து நிற்கிறதாம். அந்த வெள்ளம் நிமிர்ந்து நிற்குதான். நல்லா கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் அந்த செங்கடலை எப்படி கட்டி போட்டார் என்று சொல்லி, செங்கடலை எப்படி கட்டி போட்டார் என்று சொல்லி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 26 28 வரை சொல்லுகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகில செங்கடலை கட்ட அவுத்து விட்டாராங்க. செங்கடலை கட்ட அவுத்து விட்டுட்டாராம். அப்போ பாருங்கள், அந்த கட்டை அவுத்த உடனே அது அப்படியே திரண்டு வந்து அப்படியே விரோதமாக இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த இராணுவத்தை எல்லாம் கர்த்தர் ஒருத்தர் கூட தப்பி போகாதபடிக்கு மூடி போட்டதாம். ஒருத்தர் கூட தப்பி போகாதபடிக்கு மூடி போட்டது. அதிலே 15ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் கை அவர்களை உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். ஈயம் தெரியுமா? ஈயம் எத்தனை பேருக்கு தெரியும்? காசி ஊற்றுனா அப்படியே வெந்துடும். காசி ஊற்றுனா வெந்துடும். அதுதான் ஆசிட்டா கூட மாறுதில்லை. ஊற்றுனால ஃபுல்லாக வெந்து போதில்லை. மறுபடியும் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? என்ன பண்ணாராம்? ஆமாம், செங்கடலை கட்ட அவுத்தாரு. அவங்க ஒருத்தர் கூட தப்பிச்சு போகவே இல்லை. அந்த பனிக்கட்டிகள், அந்த வெள்ளங்கள் ஈயம் போல் அப்படியே உருகிடுச்சான். பனிக்கட்டி எப்படி உருகி அப்படியே ஊற்றுதோ அது போல் அந்த ஈயம் உருக்கினா எப்படி ஊற்றுதோ அந்த அந்த வெள்ளம் அப்படியே உருகி போய் எல்லாரையும் மூடி போட்டதான். அப்போ நம்மளும் அப்படி தான் கட்டி செபிக்க வேண்டும். அப்படி தான் நம்ம என்ன பண்ணணுமா? செபிக்க வேண்டும். செங்கடலை கட்டி செபிக்க வேண்டும். செங்கடலை கட்டி அவிழ்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கட்டினா அந்த கட்டு கட்டப்படும், எப்படி அவுத்தா அந்த கட்டு அவுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜபிக்கணுமா. கடைசி மாதத்தில் இருக்கிறோம். நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ போராட்டத்தில் நம்ம இருக்கிறோன்னு இன்னமும் கட்டு அவுக்க தெரியல, இன்னமும் கட்டி ஜபிக்க தெரியல. நம்ம அடுத்த 2026 அடி எடுத்து வைக்க போகிறோம். நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் அதை என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்கப்படியும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஆசீர்வாதங்களை கட்ட அவிழ்த்து விடுங்கள். ஆசீர்வாதத்தை கட்ட அவுக்கணுமா? மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-3 வரை சொல்லுகிறது.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பேயாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்களோ, அவங்க இடத்துக்கு நம்ம போய் அந்த கட்டை அவுத்து ஆண்டவரிடக்கிட்ட கொண்டு வருவது பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முழங்கால் படியிடுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். முழங்கால் படியிடுவோமா? இயேசுவே, எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஜெபிப்பதற்கு. ஆண்டவரே, பூமியிலிருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு வருகிறது. ஆனால் எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீர் அனுப்புகிற அந்த ஜெபம் எங்களுக்கு பதில் கொடுக்கிறதுப்பா. நீர் கடலை கட்டி போடுகிறீர், கட்டை அவிழ்த்து விடுகிறீர். அதே போல் ஆண்டவரே, கழுதையை கட்ட அவுக்க மனிதர்களை அனுப்புகிறீர். அதற்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் கிடைக்கிறது. அதுவும் ஆண்டவரிடத்தில் வரும்போது அந்த கட்டுப்பட்டிருந்த அந்த கழுதையை கட்டு அவுக்கும்போது, ஆண்டவரை நான் சுமக்கிறேனே என்று சொல்லி அது சந்தோஷத்தில் அது தேவனை நடத்தி கொண்டு போகிறது, சுமந்து கொண்டு போகிறது. ஆனால் கர்த்தரை நாம் சுமப்போமானால் கர்த்தர் நம்மை சுமக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மளோட கூட இருக்கும்போது எல்லாவற்றை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு இன்று ஆண்டவர் சமூகத்தில் சேர்வோமானால் எல்லாவற்றிலிருந்து ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிசாசு பிடியில் இருந்தவனை கர்த்தர் அவனை பார்த்து தெளிந்த புத்தி உள்ளவனாக மாற்றினது போல நமக்கு உள்ள இருக்கிற சிறையிருப்பை மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் பெரியவர். அவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. அவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் பாடி நிறைவுக்குள்ள வரலாம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கரம் உன்னை தொடுகிறது. உனக்கு பலவீனத்தை மாற்றி ஒரு புது பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். உன்னை இப்போது சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உன்னை மூடுகிறது. அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினி உன்னை இப்போது தொடுகிறது. உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். உன் சிறையிருப்பை மாற்றுகிறார். உன் பலவீனங்கள் மாறுகிறது. உன் வியாதிகள் குணமாகிறது. உன் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசு வந்திருக்கிறார், உனக்குள்ள வந்திருக்கிறார். உன்னை தொட்டு இருக்கிறார், உன்னை தொடுகிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவே இல்லை. அவர் நம்மளை கைவிடவே இல்லை. நம் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர், நமக்கு வழியை காட்டுகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர். என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிற நேரத்தில் தெளிந்த புத்தியை கொடுக்கிற கர்த்தர். அவர் நம்மளோட கூட இருக்கிறார். எதற்கு நான் இன்னும் இருக்கணும்? நான் எதற்காக வாழணும்? ஏன் ஆண்டவர் என்னை படைச்சாரு? நான் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறேன்னு. இந்த 2026 ஆகுது, எனக்கு சமாதானம் கிடைக்குமா என்று எங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சமாதானத்தின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம கழுதை போல கட்டப்பட்டு இருக்கிறோம். தூதரை கொண்டு நம்முடைய கட்டு அவிழ்த்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடைகளை கர்த்தர் மாற்றி விடுதலை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்கி வந்து உனக்கு விடுதலை கொடுத்து கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி இருக்கிறார். படுக்குழியில் விழுந்திருக்கிறையா? தெரியாம காலை விட்டுட்டு விழுந்துட்டியா? ஆண்டவர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். ஓரி பக்கரா பாபா, நான் தெரியாமல் காலை விட்டுட்டேனே, நான் இதுலேருந்து எப்படி வெளியே வரப்போறேன்? ஏங்கி கொண்டு இருக்கிறாயா மகளே, மகனே? ஆண்டவர் சொல்றாரு, உன் கரத்தை கொடு, உன் கரத்தை கொடு, உன் கரத்தை என் கட்ட கொடு, நான் உன்னை கூட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உன் கரத்தை பிடித்து இன்றைக்கு நிறுத்துகிறார். 2026 நிமிர்ந்து நிற்க போகிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். முழங்கால் பழட்டு சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மளோட கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் தங்குவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள்.